அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பர்சன் டு கோ டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சுபான்சு சுக்லா பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவிலேருந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸுக்கு ஃபர்ஸ்ட் போனது யாருன்னா ராகேஷ் சர்மா. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஃபர்ஸ்ட் யார் போனது அப்படின்னா சுபான்சு சுக்லா. சரியா? அதுல சுபான்சு சுக்லா எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட் அப்படின்னா இவர் வந்து லக்னோ ரீஜனை சேர்ந்தவர். சரியா? லக்னோ அப்படிங்கிறது நமக்கு உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ லக்னோ உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது, மும்பைஸ் ரேங்க் இன் கியூஎஸ் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சிட்டிஸ் ரேங்கிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் சிட்டிஸ் ரேங்கிங் அப்படின்னா நம்ம ஃபாரின் சிட்டிஸ்ல போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு டிசைர் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிட்டிஸை ரேங்க் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் வந்திருக்காங்க அப்படின்னா சவுத் கொரியாவோட கேபிட்டல் சியோல் தான் ஃபர்ஸ்ட். நிறைய பேர் அங்கதான் வந்து போகணும் அப்படிங்கறது விருப்பப்படுறாங்க. இதுல இந்தியன் சிட்டிஸ்க்கு என்ன ரேங்க் கொடுத்திருக்காங்க அப்படின்னா மும்பைக்கு 98th ரேங்க் கொடுத்திருக்காங்க. டெல்லிக்கு 104th ரேங்க் வந்து கொடுத்திருக்காங்க. 108ல வந்து பெங்களூரு வந்து இருக்காங்க. 128ல சென்னை இருக்காங்க. சரியா? அடுத்தது, which of the following is India's first digital nomad village அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட டிஜிட்டல் நோமேட் வில்லேஜ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாக்டன் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா சிக்கிம்ல இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ். சரியா? சிக்கிம். அடுத்ததா, who has been appointed as the governor of Haryana? நேற்று நம்ம கவர்னர் ஆஃப் கோவா வந்து பார்த்திருந்தோம், அசோக் கஜபதி ராஜுன்னு. கவர்னர் ஆஃப் ஹரியானா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஷிம் குமார் கோஷ் அப்படிங்கிறவர் தான் கவர்னர் ஆஃப் ஹரியானா. சரியா? லாஸ்டா, பிரதான் மந்திரி தன்தானிய கிருஷி யோஜனா வில் பி இம்ப்ளிமெண்டட் இன் ஹவு மெனி டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தன்தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கறத நேற்று கேபினெட் அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு லோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி, அடுத்தது லோ கிராப்பிங் இன்டென்சிட்டி, பயிரிடக்கூடிய விகிதம் கம்மியா இருக்கிறது, அடுத்ததா லோ கிரெடிட் டிஸ்பர்ஸ்மெண்ட், கிரெடிட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்மியா இருக்கக்கூடிய சிட்டிஸ், அதை பேஸ் வில்லேஜஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி இந்த 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ் செலக்ட் பண்ண போறாங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.